அனைவருக்கும் வணக்கம். ஐம் வாசுகி. இந்த வீக் ரீசனிங்கில் ரிவிஷன் இப்போ வரைக்கும் 15 வீடியோஸ், இது 15th வீடியோ. இன்ன வரைக்கும் 14 வீடியோ பார்த்துருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு ஆன்சர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ரீசனிங்கில் 10 சம் வருது. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு மெத்தட்லேருந்தும் சொல்லிட்டு இருக்கோம். இன்றைக்கி சாட்லேருந்து பார்க்கலாம். ஃபஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ரூபாய் 9,000 மாத சம்பளத்தில் நடுவர் கீழ்கண்டவாறு செலவு செய்தால் அவர் உணவிற்காக செலவிடும் சதவீதமானது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கிளில் கொடுத்துருக்காங்க. சர்க்கிள்னாலே நம்மளுக்கு தெரியும் 360 டிகிரி. அதில் அவங்க உணவுக்காக எவ்வளோ செலவிடுறாங்க? உணவுக்காக 144 டிகிரி செலவிடுறாங்க. அதோட சதவீதம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போது 360 டிகிரியில் 144 டிகிரி எத்தனை சதவிகிதம்? இப்போ அடித்து கொடுத்தா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருமா? இப்போ ஜீரோ கேன்சல் பண்ணிடுவோம். இது 1 டைமும் இது 4 டைம்ஸும் நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போது என்னென்ன மீதம் இருக்கும்? 4 × 10 2 மல்டிபிள் பண்ணோன்னா நம்மளுக்கு 40% கிடைக்கும். ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் டி. ஈஸியாக கண்டுபிடிச்சா. இது சதவீதத்தோடு தான் சேரும். ஆனால் சாட் மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இப்போ செகண்ட் சம் பாருங்கள். அதே மாதிரி தான். திரு ராமின் மாத வருமானம் 24,000 பின்வரும் வழிகளில் செலவிடுகிறார். அவர் சேமிப்பை காட்டிலும் உணவிற்காக எத்தனை சதவீதம் அதிகம் செலவிடுகிறார்? இங்கே சேமிப்பு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 4,500. அதை காட்டிலும் உணவுக்காக எத்தனை செலவிடுறாரு? உணவு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதை காட்டிலும் எவ்வளோ அதிகமாக செலவிடுறாரு? 1,500 ரூபா அதிகமாக செலவிடுறாரு. அப்போது அந்த 4,500ல் 1,500% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டு ஆன்சர் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் தான், பட் ஓவராலாக நான் ஒரு வியூ கொடுத்தேன். அதே மாதிரி அடுத்து வர்ற சம்ஸ் எல்லாமே ப்ராக்டிக்ஸ் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை 360 அப்படின்னு எடுத்துகிட்டு, இந்த டோட்டல் அமௌண்ட்டை 360ன்னு எடுத்துகிட்டு அவங்க என்ன கேட்குறாங்க? கல்வி செலவுக்கான மையக்கோணம் அப்படின்னு கேட்குறாங்க. அது கல்வியில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அது பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சி ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நிகழ்வெண் பரவலை பயன்படுத்திய வரைபடம் கீழே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எத்தனை வயது இடைவெளி ஜோடி சமமான எண்ணிக்கையில் பொருட்களை கொண்டுள்ளன அப்படின்னு கேட்குறாங்க. ஈக்குவலாக ஒரு வயது இடைவெளி இருக்குது. அது எத்தனை பொருட்கள் கொண்டுள்ளன அப்படின்னு அந்த இடைவெளி எவ்வளோலேருந்து எவ்வளோ வரைக்கும்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் ஆன்சர். நெக்ஸ்ட்டு, வரைபடத்தை கவனமாக ஆராய்ந்து விடையளி. 3 வாரங்களும் ஏறி வரும் பொருள். ஒரு பொருள் டிக்ரீஸே ஆகாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அந்த பொருள் என்னென்னு கேட்குறாங்க. எதுன்னு கரெக்டாக பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தாலே தெரியுது, அந்த சேட்டை பார்த்தாலே தெரியுது. பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்கள் ஆன்சர். நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். நாளைக்கு மீது இருக்கிற பைச்சாட்டும் நான் பிளட் ரிலேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரிவைஸ் மஸ்ட். எல்லாருமே கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணுங்கள். சம் சால்வ் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல்.